வணக்கம். இன்றைய தலைப்பு 6ஆம் வகுப்பு இலக்கணம். தலைப்பிற்குள் செல்லும் முன் திரையில் தோன்றும் படங்களை உற்று நோக்குங்கள். இவைகள் குறியீடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு மொழியை கையாளும் பொழுது அது தரக்கூடிய பொருளை சரிவர மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த குறியீடுகள் பயன்படுகிறது. தற்பொழுது நீங்கள் திரையில் பார்ப்பது வினா குறியீடு. அதாவது நாம் பிறரிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டுமெனில் இந்த குறியீடினுடைய பயன்பாடு அவசியம். ஆகவே இன்றைய இலக்கண தலைப்பும் இந்த குறியீடு தொடர்பான ஒன்றாகும். அதாவது வினா எழுத்துகள். நம் தமிழ் மொழியில் எந்த எழுத்துக்கள் எல்லாம் வினா எழுத்துக்களாக பயன்பட்டு வருகிறது என்பதையும், வினா எழுத்து என்றால் என்ன என்பதையும் நாம் இன்றைய காணொளி வகுப்பில் அறியப் போகிறோம். வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர். இந்த வினா எழுத்துகள் எந்தெந்த அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது? அதாவது சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும், சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும். சொல்லின் முதலில் இடம்பெறும் எழுத்துகள் எவை என்றால் ஏ, யா. அதற்கு சான்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கு, யாருக்கு, இந்த முதலில் வரக்கூடிய எழுத்துகள், அதாவது ஏ, யா என்ற வினா எழுத்துக்கள் சொல்லில் முதலில் இடம்பெறக்கூடியவை. பிறகு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆ, ஓ. இங்கே சான்று பாருங்க. பேசலாமா, தெரியுமோ, அந்த இறுதியில் ஆ ஓசையும் ஓ ஓசையும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. ஆகவே இவை சொல்லின் இறுதியில் இடம்பெறக்கூடியவை. அடுத்து இரண்டு நிலைகளிலும், அதாவது முதலிலும் இறுதியிலும் இடம்பெறக்கூடியவை. அந்த எழுத்து எது என்றால் ஏ, அதாவது நெடில் ஏ. அங்கு சான்றை பாருங்கள், அதாவது எடுத்துக்காட்டை பாருங்கள். ஏன் முதலில் இடம்பெற்றிருக்கிறது ஏ என்ற எழுத்து. நீதானே, இங்கு ஏ காணவில்லை என்று நினைக்க வேண்டாம். இந்த நே என்ற எழுத்தை பிரிக்கும் பொழுது இன் கூட்டல் ஏ, அதாவது அந்த ஏ ஓசை இறுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆகவே இது முதலிலும் இறுதியிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த வினா எழுத்துகள் இரண்டு நிலைகளில் பிரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்னவென்றால் அகவினா, புறவினா. ஏற்கனவே இதற்கு முன்பு நாம் பார்த்த காணொளி தொகுப்பில், அதாவது சுட்டெழுத்துகள் என்ற தொகுப்பில் அகச்சுட்டு புறச்சுட்டு என்று அறிந்திருந்தோம். அந்த நிலையில்தான் இந்த தலைப்புகளும் இந்த பிரிவுகளும் இங்கே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது என்னவென்று பார்ப்போம். முதலில் அகவினா. வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அகம் என்றால் உள்ளே. அதற்கு எடுத்துக்காட்ட பாருங்க. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள ஏ, யா, ஏ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. ஏற்கனவே சுட்டெழுத்து என்ற தலைப்பில் இதை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்கான விளக்கம், எது, யார், ஏன் என்ற சொற்களை இங்கு பிரித்து பார்க்கிறார்கள். எவ்வாறென்றால், எது என்பதில் ஏ என்ற எழுத்தையும், யார் என்பதில் யா என்ற வினா எழுத்தையும், ஏன் என்பதில் ஏ என்ற வினா எழுத்தையும் பிரிக்கிறார்கள். மற்ற எழுத்துக்கள் தனியாக நின்று பொருள் தருவதில்லை. ஆகவே இது அகவினா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து புறவினா. வினா எழுத்துகள்
சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருமானால் அது புறவினா எனப்படும். ஆமாணவர்களே, ஏற்கனவே அகவினா தனித்து நிற்கும் பொழுது அது பொருள் தருவதில்லை. ஆகவே அது அகவினாவாகவும், இங்கே இந்த புறவினாவில் வினா எழுத்துகள் பிரிந்திருந்தாலும் பொருளை தரும். ஆகையால் இது புறவினா என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தரும். எவ்வாறென்று பின்பு வரக்கூடிய சான்றுகளை வைத்து அவனா, வருவானோ என்ற 2 சொற்களையும் உற்று நோக்குங்கள். இந்த வண்ண குறியிடப்பட்டுள்ள, அதாவது வண்ணமிடப்பட்டுள்ள எழுத்துக்களை பாருங்கள். நா, நோ என்ற எழுத்துகள். இங்கு வினா எழுத்து எங்கு பயின்று வந்துள்ளது என்றால், இந்த வண்ணமிடப்பட்டுள்ள எழுத்துக்களில் தான் வினா எழுத்து பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. அதாவது இந்த நா என்ற எழுத்தை பிரித்து பார்த்தால் இன் கூட்டல் ஆ என்று இடம்பெறும். அதுபோல் நோ என்ற எழுத்தை பிரித்து பார்த்தால் இன் கூட்டல் ஓ என்ற நிலையில் இடம்பெறும். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய ஆ, ஓ என்ற வினா எழுத்துக்களை நீக்கும் பொழுது அவன் என்றும் வருவான் என்றும் இந்த சொற்கள் தனித்து பொருள் தருகிறது. ஆகவே இவை புறவினாவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆமாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் இந்த வினா எழுத்துக்கள் பற்றிய நிலைப்பாடுகளை தெளிவாக அறிந்து கொண்டோம் என்று நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.